சரி, அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்துங்க. இப்ப 3a அப்படின்னா 3 இன்ட்டு a11 a12 a21 a22 அப்படின்னு வருதுன்னா இந்த 3 எடுத்துட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3a11 3a12 3a12 3a13 3a21 3a22. சரிங்களா, இதுதான் மெயின் கான்செப்ட் ஆகும். சரிங்க, அதே மாதிரி டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும், டிட்டர்மெண்ட் ஆஃப் 3a என்னவும் இதுல ஒரு 3 இதுல ஒரு 3 இருக்குது. அப்ப என்ன ஆகும், 3 ஸ்கொயர்ட் இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். 3 ஸ்கொயர்ட் இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். சரிங்களா, இது மெயின் ஃபார்முலா. அப்ப ஃபார்முலா எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, c இன்ட்டு a ஈக்குவல் டு c பவர் n இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் a. இந்த ஃபார்முலா கரெக்ட் சொன்ன கான்செப்ட் நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, c இன்ட்டு a ஈக்குவல் டு c பவர் n இன்ட்டு இது. ஏவோட ஆர்டர் வந்து n பை n மேட்ரிக்ஸ். சரிங்களா, சரி. இப்போ நம்மளுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கும்போது இது வந்து என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் எக்ஸ்ல என்னது, அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணுமா? ஒரே நிமிஷம். அட்ஜாயிண்ட் ஏ தான். அட்ஜாயிண்ட் ஏ தானே? ஆமாங்க சார், அட்ஜாயிண்ட் தான் சார். அதுக்கப்புறம் நீங்களே போட்டுங்க. அந்த 1/3ங்கிறது என்ன பண்றீங்கன்னா ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. a ஈக்குவல் டு 1/3 ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகும், 2/3 2/3 1/3 minus 2/3 1/3 2/3 1/3 minus 2/3 2/3. சரிடா கண்ணு? இப்போ அட்ஜாயிண்ட் ஏ தான் கண்டுபிடிக்கிறோம். இதை வச்சு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்பீங்களா? அப்போ அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிங்க, இந்த கோபேட்டரோட கான்செப்ட். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்களே போட்டுருவீங்க நினைக்கிறேன். கோபேட்டர் ஆஃப் டிரான்ஸ்போஸ், அதை ஃபார்முலா எழுதிங்க. கோபேட்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ என்னாச்சு, இந்த பெரிய மேட்ரிக்ஸ் போட்டுருவீங்க. சைன் எழுதிக்கணும். சைன் என்ன, இது சைன் எழுதிக்கோங்க. சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் எழுதிங்க. ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா வெட்டுடலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்புறம் என்ன, இது வந்து மைனஸ் ஆயிடுமா? ஓகே, அப்போ இது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து ப்ளஸ் சொல்றாங்க, என்ன நடக்கும் சொல்லுங்க. 1/3 2/3 minus 2/3 2/3. சரிங்களா, அடுத்து மைனஸ் minus 2/3 2/3 1/3 2/3. வெரி குட். அடுத்தது plus minus 2/3 1/3 1/3 minus 2/3 minus இந்த இதுல எது கட்டணும், 1/3 minus 2/3 2/3 plus 2/3 1/3 1/3 2/3 minus 2/3 2/3 1/3 minus 2/3 1/3 minus 2/3 plus 2/3 1/3 minus 2/3 1/3. இருமா, இதா இது கட்டாச்சுன்னா இது 2/3 இல்ல, இதுவும் கட் ஆயிருது. அப்போ 2/3 1/3 அதுக்கு 1/3 இது 2/3 என்ன, இல்ல இது 2/3, இதுதான் 1/3. ஆமாங்க சார், இது 1/3 இது 2/3 கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். 2/3 மைனஸ் இது எடுக்கிறீங்க. இது அப்ப 2/3 1/3 minus 2/3 2/3 plus 2/3 2/3 minus 2/3 1/3. ஓகே,
இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் தட் மீன்ஸ் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருவீங்க கரெக்டுங்களா? எஸ் சார். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமன் ஃப்ராக்ஷன் இருக்குது பாருங்க 1/3 1/3 1/3 1/3. அப்போ இதுலேருந்து ஒரு 1/3 ஃபர்ஸ்ட் ரோலேருந்து ஒரு 1/3யும் செகண்ட் ரோலேருந்து ஒரு 1/3 எடுத்த எவ்வளோ கிடைக்கும் 9 கிடைக்கும். அப்போ எல்லாத்துக்குமே என்ன கிடைக்குது 1/9 1/9 1/9. இதுக்கு என்ன கிடைக்கும் 1/9 1/9 1/9 வெளியே வரும் கரெக்டுங்களா? கரெக்டாக கண்ணு புரியலன்னு கேட்டுக்குங்க. அப்போ 1/9 ஓவரால் மேட்ரிக்ஸ் என்னடா கண்ணு இன்னொரு சொல்லு. அது எதனால சார் வெளியே எடுக்கிறோம்? எதனால வெளியே எடுக்கிறேன்னா எல்லாமே ஃப்ராக்ஷன் இருக்குது. ஃப்ராக்ஷன் இருக்கும்போது நீ அப்படியே வச்சு போட்டாலும் கரெக்டு தான். இது என்னன்னா எல்லாமே ஃப்ராக்ஷன் இருக்குதுல்ல, ஃப்ராக்ஷன் இருக்கும்போது காமன் ஃப்ராக்ஷனாக இருந்தா பாருங்க 1/3 1/3 இதில் காமன் இருக்குது. அதனால இதுல இருந்து ஒரு 1/3 வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு 1/3 இங்கே ஒரு 1/3 இருக்குது. இங்க இருந்து ஒரு 1/3 வெளியே எடுத்துக்கலாம். அதனால 1/9. இதே மாதிரி எல்லாத்துக்குமே என்ன இருக்குது காமன் ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது கரெக்டுங்களா? அப்போ காமன் ஃப்ராக்ஷன் இருக்கும்போது ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். என்ன சொன்னேன் 3a இருந்தால் என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன். அதே ரிவர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 3a இருந்தால் என்ன பண்ணலாம் அந்த 3 வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 3 வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும் அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இங்க அந்த ஏ 3ங்கிறது யாரு இங்க 1/9ங்கிறது 3 கரெக்டுங்களா? அப்போ அதை வெளியே எடுத்துட்டு என்ன வாங்கலாம் அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதா கண்ணு? எஸ் சார். அப்போ என்னாச்சு 1/9 வெளியே எடுத்துருங்க. எல்லாத்துக்கும் 1/3 × 1/3 இருக்குது. அதனால 1/9 வெளியே எடுத்துட்டேன் கரெக்டுங்களா? அப்போ எடுத்து பின்னாடி எழுதுங்க 1 2 -2 2 கரெக்டுங்களா? எஸ் சார். -2 2 1 2 கரெக்டுங்களா? எஸ் சார். -2 1 1 2 1 -2 அது 1 -2 அடுத்து -2 1 1 -2 -2 1 -2 2 plus 2 1 1 2 minus 2 2 1 -2 plus 2 1 1 2 minus 2 1 -2 2 plus 2 2 -2 1. ஓகே. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் நீங்க கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா? எஸ் சார். அப்போ என்னாச்சு ஹோல் டிரான்ஸ்போஸ் இது ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ 1/9 சொல்றேன் 2 plus 2 2 + 4 இது 4 தானே 2 plus 4 6 minus of 4 -4 -2 -6 கரெக்டுங்களா? எஸ். அதே ஐடியா இது ரெண்டுமே மைனஸ் என்ன கரெக்டா 2 -2 ஆமா 2 மைனஸ் அப்ப என்ன +4 -1 கரெக்ட்டுங்களா? +4 -1 னா 5 5. அதே மாதிரி அடுத்து சொல்லுங்க. புரியுதுமா? ஓ 3 ஆமா தேங்க் யூ 3 தான். நான் அந்த ஆட் பண்ணிட்டது 3 தான் கரெக்ட். சொல்றேன் -4 இது 4 இது +2 6 இல்ல 4 +2 6 பாரு 2 × 2 4 இது -2 தான் இருக்குது +2 ஆயிரும் அப்ப 6 அடுத்தது 4 1 5 4 -1 5 அடுத்து என்ன கிடைக்குது -4 -2 அப்போ -6 கரெக்டாமா? அப்ப என்னாச்சு இது 4 -1 5 4 -1 அப்ப இது இது என்ன கிடைக்குது again 4 + 2 4 + 2 வந்து +6 கரெக்டாடா? 2 + 4 2 + 4 +6 கரெக்ட்டுங்களா? அப்ப எழுதுறது என்னாச்சு 1/9 × 2 + 4 6 minus of -6 அப்போ +6 ஆயிடும். +6 ஆகும். மைண்ட் ஆஃப் ரிசல்ட் எழுதி பார்ப்போம். 4 - 1 3 -6
plus 3 ம் plus 6 3 minus 6 ம் plus 6. அப்போ நான் ரெண்டு இடத்துல ரெண்டு மிஸ்டேக் பண்ணிட்டு 5ல் இது 3 ரெண்டு ம் கரெக்டுங்களா? அப்போ இந்த டயகனல் எல்லாம் 3ன்னு வருது, மற்ற எல்லா எலிமெண்ட்டும் 6 மைனஸ் 6 காம்பினேஷன் வருது. கரெக்டுங்களா? Yes, sir. ஸோ எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ 3ங்கிறது ஒரு எலிமெண்ட் காமனாக வெளியே எடுத்துக்க முடியும் இதில் மேட்ரிக்ஸ் வந்து. கரெக்டுங்களா? எல்லாத்துலேயுமே 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3ங்கிற ஒரு எலிமெண்ட் காமனாக எடுத்துங்க. அப்போ 3/9. அப்போ என்ன வந்து மேட்ரிக்ஸ் பாரு 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2 கரெக்டாடா? Yes, sir. இது எது கரெக்டான 1 by 3. 2 2 1 1 by 3 was 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2. இப்போ given A மேட்ரிக்ஸ் என்ன 2 2 1 minus 2 1 2 2 1 minus 2 2. அப்போ A மேட்ரிக்ஸ் இது ஈக்குவலாக இருக்குது. Yes, sir. அப்போ பாருங்க adjoint of A equal to Aன்னு கிடைக்குது. சரிங்க, நீங்கள் எழுதலாம் எழுதாட்டே பரவாயில்ல, பட் இது adjoint of Aன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிடாங்க? Yes, sir. ரெண்டு ஈக்குவல் தானே? ஏவோட மேட்ரிக்ஸ் எதுவும் செக் பண்ணி பார்த்துங்க. 1 minus 2 2. Yes, sir. Equal down, sir. ஓகே, அவன் adjoint of A கண்டுபிடிக்க சொல்கிறான். பட் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது ஏகே ஈக்குவலாக இருக்குது. அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களாம்மா? Yes, sir.